ஹலோ கேஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ரொம்ப தேவையான ஒரு சீரீஸ். அது வந்து எல்லா ஜென்ரேஷனும் பேரண்ட்ஸும் பார்க்கணும், பசங்களும் பார்க்கணும். பசங்க ஐ மீன் லைக் அந்த அடோலஸ் ஏஜில் இருக்கிறவங்க பார்க்கணும். அந்த சீரீஸ் வந்து அடாலசன்ஸ், அது வந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்க்கலாம். ஸோ அது முடிஞ்சிச்சு. ஸோ வந்து நம்ம இப்போ புது சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு வேகன்சி வந்ததுனால இந்த பையனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, தம்பியை வந்து தூக்குங்க, அந்த மாதிரி வந்து ஒரு சீரீஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரீஸ் ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ராக்கெட்ஸ். நம்ம அதுக்கு முன்னாடி தமிழ் சீரீஸ் பார்க்குறோம். ஆமாம், நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ் சீரீஸே பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் வெப் சீரிஸ் பார்க்குறோம். ஸோ நாங்கள் வச்சுக்கிறோம்டா. ஆமாம். ஸோ அதோட பேர் பார்த்தீங்கன்னா பேப்பர் ராக்கெட். ஸோ பேப்பர் ராக்கெட் இந்த இதுவை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகா உதயநிதி, டெப்யூட்டி சிஎம்மோட ஒய்ஃப் இவங்க. ஆமாடா. ஸோ இதை ரைட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அவங்களே தான். ஸோ இந்த சீரீஸோட கேஸ்டிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராம், தன்யா ரவிச்சந்திரன், ரேணுகா, கருணாகரன், நிர்மல் பழனி, கௌரி ஜி, கிஷன் அது 96. கௌரி ஜி, கிஷான், தீரஜ், நகினிடு, சின்னி ஜெயந்த், காளி வெங்கட், பூர்ணிமா பாக்யராஜ். கொஞ்சம் பெரிய கேஸ்ட், ஏன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க கண்டிப்பாக, எல்லாமே பெரிய ஆளுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ராமா இதுதான் நினைக்கிறேன். இல்லை ஜானர்னு பார்த்தீங்கன்னா ட்ராமா, காமெடி, ரொமான்ஸ், அட்வென்ச்சர் அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் கலந்த மாதிரி இருக்கு. கெட் ரெடி ஃபார் ஃபன் ரைட். ஃபன் இருக்கா? வந்து மொத்தம் இது என்ன 7 எபிசோடு, ஒரு 1.5 மாதம் நம்ம இதில் ட்ராவல் பண்ணுவோம். எஸ். ஸோ வந்து பேப்பர் ராக்கெட்ஸ் வந்து 7 எபிசோடு. ஸோ எபிசோட் 1 சொல்கிறா என்ன? ஸோ இல்லை கீழே இருக்குன்னு சொன்னேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து எபிசோட் 1, அதாவது இன்கம்ப்ளீட் ஸ்டோரி. ரைட். ஸோ வந்து என்னன்னு பார்ப்போம். எபிசோட் 1 ரியாக்ஷன் பார்ப்போம். ஒரு ஃபோன் கேம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஆல்டோ அட்வென்ச்சர். அந்த மாதிரி இந்த ஸ்கேட்டிங் நல்லா சூப்பராக இருந்தது. அதில் வந்து எதுவுமே கிடையாதுடா, ஒரு இதுவே நீ பாட்டு கேமே அது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். எப்ப கடலுக்கு போனாலும் வானிலை அதுக்கே ஒழுங்கா நீங்க சொன்னது வந்து அது ஒரு வழக்கமா தானே வச்சிருக்கோம். சரிங்கய்யா. அண்ணே, நம்ம அந்தோனி போட்டு கொனங்கி போச்சு, அத பத்தி பேச உங்க வீட்டுக்கு வருவாங்க. மத்தியானம் வருஷம் சொல்லிடுறேன். அப்புறமா வணக்கம், ஒரு 8000 ரூபாய் பாக்கி ஆயிருக்கு. டெய்லி கணக்கு சொல்லிட்டே போறான். இனிமே பாக்கி சொல்ல மாட்டேயா, கொடுத்துறேயா. இந்த ஒரு தடவை கொடுக்க சொல்லுங்கய்யா. கொடுத்து விடல, இந்த இதான் உனக்கு கடைசி தடவை என்ன சொல்லிட்டு போறதுனால தாரேன். இனிமே வாங்கி சொல்ல கூடாது, சரியா? இல்ல டேவிட், டைம் என்னல? 8 மணி ஆகுதுண்ணே. என்னண்ணே பாதியிலே விட்டுண்டு அவசரமா எங்க போறீங்க? எங்கேயும் போகல, மணி 8. ஜீவா உறக்க முடிச்சிருப்பான். அவங்ககிட்ட போன் ஒன்று பேசிட்டு வந்துடல. சரிங்க. இல்லை பையன் வந்து பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார். ஏன் சொல்லு, 4 வாட்ச் வச்சுருந்தேன். ஜீவா சொல்கிறா, எங்கடா இருக்க? சுதாகர், இப்போதான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கலான்னு ஃபோன் எடுத்தேன். கரெக்டாக நீங்களே எனக்கு கூப்பிட்டீங்க. ஆப்பா இல்லை, நேற்றுக்கு வேலை முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதான் கூப்பிட முடியல. சாப்பிட்டீங்களா? இல்ல மோனே, சந்தைக்கு போட்டு இப்பதான் இனிமேதான். ஆமா, நீ எப்ப வர? ஒரு முக்கியமான டீல் இருக்கு, அது முடிச்சுட்டு உடனே ஊருக்கு கிளம்பி வந்துடுறேன். எங்க அப்பா ஆரம்பிச்ச கம்பெனிடா, லாபத்துக்காக அது வைக்க சொல்றீங்க. அப்பா, முதல்ல கம்பெனி மேல வச்சிருக்கிற சென்டிமெண்ட் விடுங்க. அதுவும் இல்லாம நம்ம கம்பெனி இப்ப விற்க போறது இல்ல, ஸ்டீஃபன் கம்பெனியோட மர்ஜ் தான் பண்ண போறோம். இதை நம்ம இப்ப பண்ணலன்னு வைங்க, 3 மாசத்துல நம்ம சிகாமில்ஸை இழுத்து மூடுற மாதிரி ஆயிடும். நம்ம வேணா பேங்க்ல லோன் வாங்கிக்கலாம் மிஸ்டர். அப்பா தான் அது விரும்பல. நீயும் புரியாம பேசாத விக்னேஷ். இதுக்கு மேல நம்ம லோன் வாங்கணும்னா பேங்க்ரப்ட் தான் ஆகும். Did you guys see the documents? What's it done? Have you all decided? Mr. Prabhakaran, I'll come straight to the point. உங்க கம்பெனி ஸ்டீஃபன் கம்பெனி கூட மர்ஜ் பண்ணா எனக்கு 50 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த 50 லட்சம் இந்த ப்ராஜெக்ட்ல விட்டா நான் அடுத்த ப்ராஜெக்ட்ல கூட சம்பாரிச்சிருவேன். So I'll speak the truth here. Your company is in trouble. நீங்கள் லோன் எடுத்தால் கூட உங்கள் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்கான இன்ட்ரெஸ்ட்
உங்கள் நெட் ப்ராஃபிட்டை விட அதிகமாக கட்ட வேண்டியதாக இருக்கும். உங்கள் கம்பெனியில் மொத்தமாக 477 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் 300 எம்ப்ளாயி கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே உங்ககிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் இதை எனக்காக பண்ண வேணாம், உங்கள் பசங்களுக்காக பண்ண வேணாம், உங்கள் எம்ப்ளாயிஸ்க்காக பண்ணுங்க. நீங்கள் இந்த கம்பெனியை மர்ஜ் பண்ணலன்னா இன்னும் 3 மாதத்தில் இவங்களுக்கு இந்த வேலை போயிடும். நான் தோத்துட்டேன்னா என்னுடைய 40 வருஷ உழைப்பெல்லாம் வீணா போயிடுமே. சார், த வேர்ஸ்ட் எக்கானமிக் கிரைசிஸில் உங்கள் கம்பெனி நடத்தியிருக்கீங்க. எக்ஸ்போர்ட்ஸ் அடி வாங்கின போது ரன் பண்ணியிருக்கீங்க. 500 எம்ப்ளாயிஸ்க்கு அண்ட் தேர் ஃபேமிலிஸ்க்கு கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே லைவ்லிஹுட் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. யூவ் கிரியேட்டட் அ லெகசி. இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனை வச்சு உங்கள் 40 வருஷ உழைப்பை சம்மப் பண்ணாதீங்க. தேங்க்யூ தம்பி. யூ ஆர் டூ குட் அட் திஸ் யங் ஏஜ். தேங்க்யூ சார். எனக்கும் உங்களை மாதிரி ஒரு அப்பா இருக்காரு, கன்னியாகுமரியில். அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஏய் என்ன ஓகே எஸ் இன்னைக்கு நைட் பார்ட்டி I'll see you sir your next appointment is ready. என்ன ஜீவா ரொம்ப வேலையா? ஃபோன் மாறி மாறி பண்ணிக்கிட்டோம், ஆனா ஒழுங்கா தான் பேச முடியல. இன்னைக்கு முக்கியமா எதுக்கு தெரியுமா பேசணும்னு நினைச்சேன். காலையில மேலூர்ல உள்ள முறிய சுத்தம் பண்ண நம்மளுடைய பழைய போட்டோ கிடைச்சது. நீ நான் அம்மா எல்லாரும் தனுஷ்கோடிக்கு போனது. அம்மா இருக்கும்போது நிறைய ஊரா போய் சுத்தி பார்ப்போம். திரும்பவும் அப்படியே போகணும்னு ஆசையா இருக்குல்ல ஜீவா. இந்த தடவை நீ ஊர்ல இருந்து வரும்போது நல்ல தூரமா கார் ஓட்டுண்டு போ. நீயும் நானும் கார்ல போய் நிறைய நாள் ஆச்சு. என்ன சொல்லுது மோனே? சாரிப்பா, வேலையாக இருந்துச்சு. அதான் நீங்கள் சொல்லுங்கள் எங்கே போகணுன்னு, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். சரியா? சரிப்பா, நாளைக்கு கூப்பிட்றேன். சென்னையில் இப்படி லைஃப் ஸ்டைல் இருக்குன்னு தெரியும். 48 நீ தந்த நினைவெல்லாம் மாறாதோ. உங்க அப்பா தான் என்ன படிக்க வச்சாரு. அவர் தான் எனக்கு வேலையை வாங்கி கொடுத்தார். யாரா இருந்தாலும் யோசிக்காம உதவி பண்ணுவாரு. மோனே ஜீவா, மரணங்கிறது உடலோட முடிவு மட்டும், நினைவுகளோட தொடக்கமும் தான். உங்க அம்மாவோட பாசம், நினைப்பு, கனவு எதுவுமே நம்மளை விட்டு போவாது. நீ எப்படி வளரணும்னு உங்க அம்மா ஆசைப்பட்டாலோ அதுக்கு அப்பா நான் எப்பவும் உன் கூடவே துணையா இருக்கேன். சரியா? அத்தனை வாட்டி கால் பண்ணுவோம். எல்லா இதுலயும் நடக்கிறது தான். அதாவது இருக்கும்போது தெரியாது. ஏ ஜீவா, உன்னையதான் என்ன இவ்வளவு தூரம் வந்து நீ வீட்டுக்கு வராம போற? வாய் ஒரு டீ குடிச்சிட்டு போவோம். உங்க அப்பா இருந்ததுக்கு என்னால வர முடியல, வெளியூர்ல இருந்ததுனால மன்னிச்சு. கொஞ்சம் மகனா நீ உங்க அப்பா செத்த பிறகு அந்த ஊருக்கு வரணும் இருந்திருக்கியாக்கும். கிளவி உன் வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாம பேச வேண்டியிருக்காங்க. அடுத்த பாடம் உனக்கு தான். நீ வா ஜீவா, உள்ள போ. அப்பா இங்க பாருங்க யார் வந்திருக்கான்னு. நம்ம குணசீல மாமா பையன் ஜீவா. ஜீவாவா? உங்க அப்பா சாவு கூட வர முடியாம என் நிலைமையை பார்த்தியா? அங்கிளுக்கு என்னாச்சு? அங்கிளா? முன்னெல்லாம் மாமா மாமான்னு கூப்பிடுவேன், இப்போ அங்கிள் ஆக்கிட்டியா? ரொம்ப முக்கியம். 70 வயசுல 20 வயசு பையனை போல ஆட்டம் எவன் கண்ணு வச்சானே தெரியல. திடீர்னு ஒரு நாள் கையும் காலம் வழங்காம போயிருக்கு. இப்போ எப்படி இருக்கீங்க மாமா? ஏதோ இந்த கடல் சத்தத்துக்கு இந்த கட்டிலே கதின்னு கிடக்கு. இந்த ஃபேன் ஓயாம ஓடுதே, எப்போ என் தலையில விட நினைச்சிட்டு இருக்கேன். உங்க அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டான். அவனுக்கு எல்லாத்திலும் அவசரம்தான். அப்பா விவரமாக தான் பேசுறீங்களா? காரியம் முடிஞ்ச 2 நாள் கூட ஆக இல்லை. சாரி மாமா, உங்களுக்கு இப்படி ஆனது எனக்கு தெரியல. அப்பா கூட என்கிட்ட எதுவுமே சொல்ல. அது எப்படி சொல்லுவோம்? உன் மனசு கஷ்டப்படுமேன்னு நல்ல செய்தி மட்டும்தான் சொல்லுவான். இல்லை இந்த கட்டில் கீழே இருக்கிற அந்த ரங்கப்பட்டியை இதுவா? எது இரு நான் எடுக்கிறேன். இந்த போட்டோவா? உங்கள் அப்பனும் நானும் வள்ளத்தில் மீன் பிடிக்க போவோம். மீனை பிடிச்சிட்டு ரம்மா குடிச்சிட்டு எங்களையே நாங்கள் மறந்து போயிடுவோம். ஆமாம், இந்த ஃபோட்டோ நான் எடுத்துக்கிட்டேன். காப்பி எடுத்துகிட்டு திருப்பி தந்துடுறேன். நான் வச்சுக்கிட்டு என்ன செய்ய? நல்லா இருந்தவங்க அப்பனே போயிட்டான். நான் இன்னும் எத்தனை நாள் இருக்க போறேனோ? எங்கள் 2 பேருக்கு ஓர்மையா நீயே இதை வச்சு. உங்கள் அப்பன் சாகிறதுக்கு முன்னால் ஒரு நாள் கடலுக்கு கூட்டிட்டு போய் ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொன்னான். அவனும் சிரிச்சிட்டு சரின்னு சொன்னான். ஆனால் காலம் எனக்கு முந்தி அவனை கொண்டுக்கிட்டு போயிட்டு. நான் ஏதோ பேசி உன்னை சங்கடப்படுத்திட்டு இருக்கேன். பிரான்சிஸ், ஜீவாக்கு காஃபி தண்ணி ஏதாவது கொடுத்தியா? நானும் மறந்துட்டேன். ஜீவா குடி கொண்டு வர. தண்ணி போதும். நம்ம தெரிஞ்சுக்கிறத விட மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய
ஜீவா என்ன கடலுக்கு கூட்டிட்டு போறீ? கூட்டு போறேன் மாமா. எங்க கூட்டு போறேன்னு சொல்லி? இல்ல மாமா கடல் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதான். ஓஹோ, அதுக்கு தான் என்ன கிச்சனை போக சொன்னியா? இந்த வயசுல இப்படி பித்தலாட்டம் ஆடுறிய? உனக்கு வெக்கமா இல்ல? கையும் காலும் விளங்க இல்ல, இதுல ஊர் சுத்தி பார்க்கணுமாக்கும். ஜீவாக்கு வேற வேலை இல்லையா? நீ சும்மா இரு, அவன் பார்த்துக்கொள்ளுவான். இந்த 4 சுவருக்குள்ள கிடந்து நரக வேதனை படுற உலகத்தை பார்த்துட்டு ஒரு நொடியில சாகிறதே மேல். ஜீவா நீ வா, இது இப்படித்தான் விவசாய கட்டத்தனமா பேசிட்டு இருக்கோம். டே பிரான்சிஸ், ஜீவா என்ன கூட்டிட்டு போ. நீ குறுக்க நின்ன நான் தற்கொலை பண்ணிப்பேன். ஆமா ஆமா, தற்கொலை பண்ணிக்கிடுவேன். உன்னால எழும்பவே முடியாது, நீ எப்படி தற்கொலை பண்ணிக்கிடுவ? அப்பா, உன் நாடகத்தை கொஞ்சம் நிறுத்துவியாக்கும். மாமா நான் கூட்டு போறேன். இப்படித்தான் எதுக்கு எடுத்தாலும் சரி. ஓ போதும், நீ எங்க கூட வர? கரையிலே இரு, கடல்ல வந்து உயிரை வாங்காத. ஏன் சொல்ல மாட்டேன்? உன்னை நான் பாத்துக்கிட்டேன்ல, இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். நானா கூட வந்து என்னைய பாத்துக்க சொன்னேன்? நான் பாத்துக்கிட்டேன், உன்னை யார் பாத்துக்கிடுவா? பிரான்சிஸ், நீ ஏன் கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போய் நல்லா கடலுக்குள்ளே தள்ளி விடு. நல்ல புள்ள. இல்ல வண்டி எடுக்காதீங்களே, நானும் வரேன். நம்ம போலாம். எனக்கு பக்கவாதம் வந்ததுலேருந்து யாருமே என்னை பார்க்க வந்தது. ஆனால் உங்கள் அப்பந்தான் ஒவ்வொரு நாளும் தவறாமல் என்னை வந்து பார்ப்பான். ஜீவா, என் ஜோபியில் கையை போடு. என்ன மாமா சுருட்டா? இந்த கடல் காற்றுல சுருட்டு வலிக்கிறது ரொம்ப கஷ்டம். நானும் உங்கள் அப்பனும் கடலுக்குள்ளே வந்தாவே சுருட்டு வலிக்கிறது ஒரு போட்டி வச்சுப்போம். எங்க அப்பா இதெல்லாம் அடிக்க மாட்டாரு மாமா. உங்க அப்பா உனக்கு தெரியாமலே சுருட்டு சிகரெட்லாம் வலிச்சு அடி. எனக்கு எங்க அப்பா பத்தி எதுவுமே தெரியலல்ல. எல்லா அப்பாவும் அப்படிதான். அப்பான்ற ஸ்தானத்தை மட்டும் தான் பிள்ளை காட்டும். நீ தான் தினமும் ஃபோனில் பேசுவியே, அவன் என்னைக்காவது உடம்பு சரியில்லை அது இதுன்னு சொல்லியிருப்பானா? அதுதான் பிள்ளை அப்பா. ஏன் மாமா பிரான்சிஸ் கிட்ட இவ்வளோ கடுமையாக இருக்கீங்க? கழிஞ்ச வருஷம் அவனுக்கு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சேன். அந்த நேரம் பக்கவாதம் வந்து படுத்து அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் எனக்கு கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டான். அதுலேருந்து இன்னி வரைக்கும் என்னை பார்த்து கொள்றதுல அவன் நேரத்தில் செலவழிக்கிறான். அவனுக்குன்னு எதுவும் செஞ்சுக்கிறது இல்லை. நான் இப்படி பண்ணாலாவது என் மேலே வெறுப்பு வந்து கல்யாணம் காட்சின்னு செஞ்சு சந்தோஷமாக இருக்க மாட்டானான்னு தான் இப்படி செய்கிறேன். என்னால் என் மகன் வாழ்க்கை கெட்டு போகிறேங்கிற குற்ற உணர்ச்சியில் என்னால் உறங்க கூட முடியலப்பா. வேடிக்கையாக இருக்கு. நான் எங்கள் அப்பா கூட இருக்க முடியலையேன்னு கஷ்டப்படுறேன். நீங்கள் உங்கள் பையன் கூட இருக்கீங்கன்னு கஷ்டப்படுறீங்க. போன வாட்டி வரும்போது அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கு. உங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவான் நேரத்தை பற்றி. அந்த வாட்சில் இருக்கிற நொடி முள்ளால் நம்மளுடைய நேரம், அழகு, வயசு, சொந்தம், பந்தம், பலம் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அதால் எடுக்க முடியாதது நாம் சேர்த்து வச்ச நினைவுகள் மட்டும்தான். அதனால் எவ்வளோ நொடி சந்தோஷமாக இருக்கிறோமோ அதான் முக்கியம்னு சொல்லுவோம். ஐயோ, இப்போ இவர் மாட்டிப்பாரு. ஸோ எபிசோட் 1 இன்கம்ப்ளீட் ஸ்டோரி அப்படிதான் இருந்துச்சு. ஆமாம், எனக்கு 2 இடத்துல ரிலேட் ஆச்சு. ஆனால் இல்லை, எனக்கும் ரிலேட் ஆச்சு. ஏன்னா வந்து எந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சுன்னா வந்து நம்ம ஃபாதரை பற்றி நம்மளுக்கே தெரியல, ஒருத்தவங்க சொல்லி அது எனக்கு ரொம்ப செட் ஆச்சு. அது வந்து உனக்கு வந்து தவிர்க்க முடியாத இது. ஏன்னா பிரச்சனை அப்பா அப்புறம் தான் இந்த பக்கம் வருவியாப்பா. அதான் சென்னையில் அது ஒன்று. அதே மாதிரி வந்து இவர் அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாரு பற்றி, அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது வந்து அடிக்கடி நடக்கும். திடீர்னு யாரையாவது ரோட்ல பார்ப்போம், நீ நான் பையன் தானே, நமக்கு தெரியாததெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதுதான் தம்பி, நானும் உங்க அப்பனும் ஜிகிரி தோஸ்துப்பா சின்ன வயசுல, அந்த மாதிரி அப்படியே கான்வர்சேஷன். அது ரொம்ப வந்து அவர் எங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாரோ அங்கேயே இறக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் கண்ணை மூடிட்டு கடல் தான் நினைச்சாரு. கடல் தான். அதுக்கப்புறம் போனா மறுபடியும் ஜெயில் மாதிரி வீட்லயே பார்த்துக்கலாம். அடுத்த எபிசோட் என்ன நடக்கும்னு தெரியல. பார்த்தா ஜெயராம் வந்து ஸ்விம்மிங் பண்ணணும்னு கீழே குதிச்சா அந்த சவுண்டு தான். காளிதாஸ் ஜெயராம் சென்னை லைஃப் நல்லா இருந்துச்சு. அந்த போர்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்ல அது அப்படிதான் இருக்கும். இல்ல அது வந்து ஒரு டிப்பிக்கலா இருந்தது. ஒரு 4 வாட்ச் வச்சுட்டு, அதுவும் இல்லாம வாட்சுக்குன்னு தனியா ஒரு ட்ரே வச்சுட்டு இருக்கு அந்த ரூம்ல இருக்கு. பணம்ட்டு போயிட்டு அப்பா கூட இருக்க முடியாம போயிடுச்சு. ஆனா எல்லார் லைஃப்லயும் அது இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது வந்து இப்போ நம்ம இங்கேயே வளர்ந்து இங்கேயே ஒர்க் பண்றது வேற. ஆனா வேற ஊருக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, லைஃப் ஸ்டைலே வேற, லைஃப் ஸ்டைல் மாறிடும். அதுவும் கம்யூனிகேஷன் எப்படி இருந்தாலும் நீங்க வந்து பேசணும்னு நினைச்சாலுமே அங்க கம்யூனிகேஷன் வந்து கட் ஆயிடும். அது ஹேப்பன்ஸ். ஸோ ஆனால் வந்து
இதுவும் ஹேப்பன்ஸ். நம்ம வந்து ஒருத்தரை டேக் இட் ஃபார் கிராண்டட் நித்தா அப்புறம் கட்சியில் ஒரு ஃபோன் ஓவர் நைட்டு அது வந்தவொடனே பார்த்தியா அவரு மாமா மாமான்னு கூப்பிட்டு நிற்ப அப்பெல்லாம் இப்போ பார்த்தா அங்கிள் கூப்பிடுறடி. அவன் ஒர்க்குன்னுட்டு எல்லாத்தையும் இப்போ தான் ஒரு பிரேக் ஆயிருக்கு லைஃப்பில். ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு எக்ஸ்ப்ளோர் வந்து வெளில வந்துட்டு உலகத்தை பார்த்துட்டு இறந்தா கூட பரவாயில்லன்னு பேர் அதுதான் பண்ணிட்டு அது மாதிரி இவர் வாழ்ந்து இருந்துக்கிறாரு. ஸோ ஒரு லைஃப் இப்போ ஒரு கரைக்கு போனால் பையன்கிட்ட என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. காளி வெங்கட் வேற உன்னை நம்பி நல்லா பண்ணி விட்டடா நீ அந்த மாதிரி தான். இன்னொன்னு என்னன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரொம்ப பேசிக்கா இருந்தது ஷார்ட்ஸ் ஸ்டோரி டெல்லிங். கடைசியில் அவ்வளோ நேரம் பேர் டைரக்டட் பைன் போகிறேன் அது பேருக்கு அளவுக்கு இது இல்லை ரொம்ப என்னன்னா வந்து நிறைய டைம் இதை பார்த்துட்டோம் நம்ம. ஒரு சிட்டி லைஃப் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. ஒரு சிட்டி லைஃப் ஃபாதர் வில்லேஜ் செத்துட்டாரு இவர் வராரு ரியலைஸ் ரொம்ப பார்த்துட்டோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக காட்டிடலாம். ஆனால் என்ன இன்னும் நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கணும். 6 எபிசோட் இருக்கு. இந்த எபிசோட் எனக்கு ரொம்ப பேஸாக இருந்தது. அதான் இன்கம்ப்ளீட் ஸ்டோரி பேஸாக இருந்தது. அது மட்டும் தான் எனக்கு அப்பப்போ ஃபீல் ஆகினது ஏன்னா இது ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ ஓகே நம்ம வந்து அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது காளி சரி ஜெயராம் லைஃப்பில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ கேஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு எபிசோட் பார்க்கலான்றது. சரி சரி சைனிங் ஆஃப்.